இன்னைக்கு வீட்லயே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் குருமா. இது ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே நல்ல பக்காவான காம்பினேஷனா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிட்டு, கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதும் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வதக்கி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன வாட்டி காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தென் கோகோனட் பேஸ்ட்டுக்கு நான் 1/2 மூடி கோகோனட்டுக்கு கொஞ்சமா முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் அரைச்சு ஆட் பண்ணிட்டு மூடி நல்லா காய் வேகிற அளவு கொதிக்க வச்சுட்டு இறக்குனா மல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரா ரெடி ஆகிடும். குக்கர்ல செய்யறதா இருந்தா ஒரே ஒரு விசில் லோ ஃப்ளேம்ல வச்சு ஆஃப் பண்ணா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வீட்லயே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் குருமா. இது ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே நல்ல பக்காவான